வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது how to create a Google Forms. Google Forms எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ கிரியேட் பண்ண கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி சென்ட் பண்ணணும், அந்த சென்ட் பண்ண ஃபார்ம்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் வெப்சைட்குள்ளே இருந்துருங்க. வெப்சைட்குள்ளே போயிட்ட பிறகு சர்ச்சில் கூகுள் ஃபார்ம்ஸ் ஸோ அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் சர்வே ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்கள் மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி டிஃபால்ட்டாக சப்போஸ் உங்கள் மெயில் ஐடி உங்கள் கூகுள் க்ரோமோட பேர் பண்ணியிருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்ம்ஸ்குள்ளே போயிடும். அப்படி போகலன்னா உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய மெயில் ஐடியை நான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய கூகுள் ஃபார்ம்ஸோட ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டெஸ்ட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க, இல்லை என்ன ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றதோ அது ஒரு அன்டைட்டில் இருக்கும். அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட்டுன்னு வைக்க உடனே ஸோ இந்த ஃபார்மோட நேம் வந்து சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட் கொஷின்ஸ், import questions, add title and description, add image, add videos, add sections. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய ஆப்ஷன்ஸில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ற உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தேவை, ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தான்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு அதை ஃபைன் பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம வாங்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட் செஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே அதுக்கான டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில் கொடுத்தோடனே ஸோ உங்களுக்கு வந்து செஷனில் ஆட் ஆகிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செஷன் 1 கண்டினியூ டு நெக்ஸ்ட் செஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸும் வராது, எந்த வியூமே போக ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த செஷனை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செஷன் 1 முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன பண்ணணும், செஷன் 2 போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ணணும் அங்கே கொடுத்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஷின்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் கொஷின்ஸ் இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆட் கொஷினை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் கேட்க போகிறது வந்து நேம். ஸோ நேம் கொடுத்துட்டோடனே இந்த இடத்துல என்ன மாதிரி ஆன்சர் எனக்கு தேவை, அது மல்டிபிள் சாய்ஸா, பேராகிராஃபா, ஷார்ட் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். நேம்ன்றது எனக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் தான். ஸோ அந்த ஷார்ட் ஆன்சர் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிக்வயர்ட் ஆப்ஷன் ஒன்றும் கிடையாது, மேண்டிட்டரி அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த ரிக்வயர்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரியாக அந்த நேம் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த ஃபீல்டு கொடுக்காம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அவங்களால போக முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த ரிக்வயர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ரிக்வயர்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு கீழே இந்த 3 டாட் இருக்கிறதுல பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்பாண்ட் வந்து என்ன எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா டெக்ஸ்ட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். சப்போஸ் சென்ட் பண்ணுவாங்க நேமில் வந்து ஏதாவது நம்பர் கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி எனக்கு இங்கே வராமல் நேமில் டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணுன்ற ஒரு கண்டிஷனை நான் இங்கே இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னா அந்த நேமில் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் வியூ ஆகும், நம்பர் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நேம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறேன், கிளாஸ். ஸோ அவங்க எந்த கிளாஸ் சேர்ந்தவங்க சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் அது ஒரு சில பேர் ஒரே கிளாஸில் நம்ம டெஸ்ட் வைப்போம், பட் டிஃப்ரெண்ட் செஷனாக இருப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6A 6B 6C
60. ஸோ எந்த கிளாஸ் செஷன் 6th கிளாஸில் எந்த செக்ஷன் டெஸ்ட் எழுத போகிறாங்கன்றத இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதையும் நான் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதுவும் எனக்கு ஒரு மேண்டேட்டரி ஃபீல்டாக எனக்கு என்னாவும் யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறேன். இந்த கொஷினில் இங்கே சப்ஜெக்ட் கொடுக்குறேன். சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டில் ஹியர் ஐ எம் ரைட்டிங் ஷார்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ரிக்வயர்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன சப்ஜெக்ட் பையன் எழுத போகிறான்றதையும் பையன் டைப் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு செஷன் ஆட் பண்ணுறேன். இங்கே இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி கொடுத்தோன்னே இதுவே டிஃபால்ட்டாக ஷார்ட் ஆன்சர்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ரிக்வயர்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் இமெயில் ஐடி இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. இன்கேஸ் இருக்கணும்னா நம்ம ரிக்வயர்ட் கொடுக்கணும், நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த இதில் ரிக்வயர்ட் கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வேலிடேஷனில் போயிட்டு இதில் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் அவங்க இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு செஷன் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டில் டைட்டில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது செஷனில் என்ன பண்ணியிருக்கேன், பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட்டுக்கான செஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு செஷன் ஆட் பண்ண போகிறேன். அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸ் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த குவிஸ் செஷன் ஆரம்பிச்ச பிறகு ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஆஃப்டர் செஷன் 2 எனக்கு என்ன பண்ணணும், கண்டினியூ டு நெக்ஸ்ட் செஷன் அப்படின்னு இருக்கணும். இங்கே இதில் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செஷன் 3 ஒர்க் ஆகாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ குவிஸ் செஷன் போனோடனே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுங்கள், மேலே போங்க. ஸோ மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் குவிஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குவிஸஸ் ஆப்ஷனில் மேக் திஸ் குவிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போது எனக்கு இந்த செஷன் எனக்கு என்ன குவிஸ் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஆன்சர் கீ கொடுக்க முடியும், அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் மார்க் எனக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாம் முடிஞ்சவொடனே எனக்கு மார்க் தெரியணும் அப்படின்னு இமிடியேட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷனும் இருக்குது. இல்லை லேட்டர் ஆஃப்டர் மேனுவல்ஸ் ரிவ்யூ. ஸோ எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் லேட்டராக மார்க் கொடுக்குறேன் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. நான் இங்கே இமிடியேட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கேன் சி. ஸோ ரெஸ்பாண்ட்னா யார், ஸ்டூடெண்ட். அவங்க என்னென்னலாம் பார்க்கலாம்னா என்னென்ன கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். தப்பான ஆன்சர் எழுதினாலும் அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஆன்சருக்கான பாயிண்ட் வேல்யூ மார்க் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே இப்போ இந்த செஷனுக்கு வாங்க. ஸோ செஷன் வந்தோடனே இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் ஆட் பண்ணலாம். ஹியர் ஸ்டார்டிங் கொஸ்டின். இந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து ஒரு கொஷின் கொடுக்குறேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், கொஷின் கொடுக்குறேன். அந்த கொஷின் எனக்கு எப்படி வேணும்னா ஷார்ட் ஆன்சராக வேணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆன்சர் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கரெக்டான ஆன்சரை டைப் பண்ணுறேன். Computer is an electronic device. அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்சர் கீ கொடுத்துட்டேன். இங்கே பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நான் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துறேன். எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ரிக்வயர்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 + 15 ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஆப்ஷன் 1ல் 25
ஆப்ஷன் 2ல 30, ஆப்ஷன் 3ல 35, ஆப்ஷன் 4ல 15. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இந்த இதில் ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்கே செலக்ட் ஆகிடும் ஆன்சர் கீ. அந்த என்ன பண்ணுங்கள், இங்கே அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் பார்த்துங்க 2 கொஷின் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாரி அப்கமிங் கொஷின்ஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு இதையும் என்ன பண்ணுறேன், ரிக்வயர்ட் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்ம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற வியூ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணிங்க. ஸோ ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஸோ இதுதான் நம்ம ப்ரிவியூ எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல வந்து நேம் கேட்கும். இந்த இடத்துல நேம், ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் சொன்னால பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அந்த இடத்துல நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் வந்து நான் 6C கொடுக்குறேன். 6C கொடுத்துட்டேன். சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இமெயில் அட்ரஸில் இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற கொஷின்ஸு நான் டைப் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன பண்ணுறேன், ஆன்சர் தப்பாக சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 35 நான் கொடுக்குறேன். ஸோ 35 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சப்மிட் அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். சாம்பிள் டெஸ்ட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் ரெக்கார்டட், வியூ ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் வியூ ஸ்கோர் ஆப்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ 4, அதில் நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 2 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிட்டு போயிங்கன்னா அந்த குவிஸ்க்கான மார்க் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எனக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ 15 + 15 கொஷின் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் ராங் ஆன்சர் பண்ணியிருக்கேன் 35 சொல்லிட்டு எனக்கு கரெக்ட் ஆன்சர் என்னவோ அது என்ன பண்ணு எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரிவியூ வந்து போகும். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு கிரியேட் த ஃபார்ம்ஸ். ஸோ கிரியேட் பண்ண ஃபார்மை எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே மெயில் ஐடியெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியஸ்ட் வே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு URL லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடியிலையோ இல்லை வந்து உங்கள் வாட்ஸ்அப்லையோ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கன்வே பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க்கை வச்சு பையன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸை அட்டன் பண்ணுவான். ஸோ அட்டன் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை அவனோட மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்ம்ஸோடு நம்ம நிறுத்திடாமல் அந்த பையனை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக எப்படி ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த ஃபார்ம்ஸில் அவன் நிறைய மார்க் எடுத்தானா அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ hope you understand how to create a Google Forms. Thanks for watching. Thank you. Have a nice day.